திலே அருமையான அம்மா லீலா அவர்கள் தம்முடைய சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது எழுந்து நிற்க நான் கேட்கின்றேன். தங்களுடைய மகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். கடந்த வாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்திலே அகப்பட்டு கொண்டார். ஆண்டவர் கிருபையினால தங்கள் மகன் தேவனை காத்து கொண்டார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாய் மேலே அவர் இரத்தத்தை பூசுவோம். பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிற தாயின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. நம்ம எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தருக்கே மகிமை. மற்றும் கூட பிரியமானவர்களே, அருமையான திருமதி ஜெரால் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே எழுந்து நிற்க நான் கேட்கின்றேன். பேரண்ட்ஸ் மிஸ்டர் and Mrs. Gerald give their testimony on behalf of their daughter Josephine. She was suffering from severe stomach issues and they took her to many hospitals. அருமையான மகள் ஜோசபின் தங்கள் மகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அதிக வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டு பல நாளாய் துடித்து போனால் பல மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். ஆனால் ஒரு தீர்ப்பும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சென்ற மாதத்திலே கேபிஜே ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் மருத்துவரை சந்திக்க மருத்துவர் சோதித்து அருமையான மகளுக்கு ஐபிஎஸ் பாதிப்பு உண்டு என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அவர்கள் இந்த அறிவிப்பு மட்டும் செய்தது அல்லாமல் மகள் மீது இன்னும் ஒரு 2 பரிசோதனைகளை செய்ய வேண்டும். இந்த வியாதியும் இதோடு கூட தொடர்ந்து இருக்கக்கூடுமோ என்று சொல்லி சந்தேகப்பட்டார்கள். அதனால பிரியமானவர்களே, ஒரு பயாப்சி செய்யப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நாங்கள் புலம்பினோம். போதகரிடத்திலே அறிக்கை செய்திருந்தோம். போதகரும் கூட இணைந்து எங்கள் குடும்பத்தோடு ஜெபித்தோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ரிசால்வ் வந்தது. தேவன் பெரியவர். இந்த இடத்துல பிள்ளைகள் இப்படி பாடுபடும் போது பெற்றோர்கள் இருதயம் எவ்வளோ வேதனைப்படும், தவிக்கும். ஆண்டவரிடத்தில் எப்படி கெஞ்சும் என்றதை நீங்கள் அறியக்கூடும். நாங்களும் கூட அப்படியாகவே தேவ சமூகத்திலே கெஞ்சினோம். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. இந்த டாக்டர் சந்தேகப்பட்ட இந்த 2 கொடூரமான வியாதி இல்லை என்று, நெகட்டிவ் என்று ரிசல்ட் வந்தது. தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்க இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதிக சமாதானம் உண்டானது. தொடர்ந்து எங்கள் மகள் ஜோசபினுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுமாறு, பூர்ண சுகத்தை பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய நீங்கள் எங்களோடு ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள். வரங்களேன், நம்ம எல்லோரும் இணைந்து சபையாக வலது கையை உயர்த்தி கொண்டு இந்த குடும்பத்துக்கு நேராய் கரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கண்கள் இவர்கள் மேலே படட்டும். கர்த்தருடைய சுக வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும். தேவன் இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. இயேசு என்ற நாமத்திலே இப்போதே மகள் ஜோசபினுடைய சரீரத்திலே தலை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இயேசுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு சுக வல்லமை இறங்கட்டும். ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எங்கள் மத்தியிலே ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.